எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எடுத்து வச்சுட வேண்டியது. இலையன் போட்டு மாளாது, போட்டு மாளாதுன்னா அவர் இப்படி அப்படியே கலந்து சாப்பிட்டாரா, தொட்டுண்டு சாப்பிட்டாரா ஒன்றும் தெரியாது. எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சு விட்டு அந்த அம்மாவை கிட்ட பண்ணினா நிறைய பண்ணணும், எண்ணத்துக்கு கொஞ்சமா பண்ணினேன் அப்படின்றது அவள் கவலைப்பட்டு பரமேஸ்வரன் கிட்ட வந்து இப்படி உத்தராஷ்டிரம் வந்தேன், யோஜனை பண்ணிதான் அஷ்டம் வந்தேன். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அவ்வளவு தூத்தம் குடிக்கணுமா இருக்கும் இல்லையா? அவ்வளவு தூத்தம் குடிக்கணுமானா தண்ணி இல்லாத காலத்துல, அதுவும் வைகையில தண்ணீரே இல்லை. அந்த காலத்துல தண்ணீர் நிறைய இருந்தது, அப்புறம் தான் தண்ணீர் இல்லைன்னு நினைக்கிறேன் அவன் குடிச்சிட்டு போனதுக்கு பிறகு. நீ வைகையில போய் குடி அப்படின்னும் பொழுதுதான் தமிழ்ல சொல்லுவா வை கை, கை வை, ரெண்டு கையை அதுல வச்சு அந்த தண்ணீர் அண்டண்ட போகாம வாய பொழந்துட்டு அவ்வளவு ஃபுல்லா குடிச்சு விட்டாரா. அத இது ஹாலாசிய மகாத்மியத்திலேயே இருக்கு, கல்பனை கதை இல்லை. அதனால அண்ணா நாம் பதயே நமஹா, ஈ எறும்புலேந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரையிலும் சமஸ்த ஜீவகோடிகளுக்கும் இவரவர்களுக்கு இது இது அன்னம் என்கின்றதை சிருஷ்டிச்சான். அததுக்கு அத்தியதே திஜபூதானி, வேற அன்னத்தை சாப்பிடுறது இது, இது இன்னொருத்தருக்கு அன்னமா இருக்கு. ஒரு கொசுவை வந்து தவளை சாப்பிட்டதானால் இது அத்தாவாவும் இருக்கு, பாம்புக்கு அன்னமாவும் இருக்கு. பாம்பு தவளையை சாப்பிட்டதானால் அது அத்தாவாவும் இருக்கு, கருடனுக்கு அன்னமாவும் இருக்கு. ஜீவோ ஜீவசிய ஜீவனம், உலக சிருஷ்டியே அப்படியா, இதெல்லாம் தடுக்கவே முடியாது, அமைப்பே அப்படி. ஜீவோ ஜீவசிய ஜீவனம். ஓரளவுக்கு அஹிம்சைய பிரச்சாரம் பண்ணி கொலை பண்ணாம இரு அப்படின்னு சொல்லலாமே தவிர, இயற்கையான சாவோ கொலையோ அது எல்லாம் இயற்கை. உலகத்துல பசுபட்சிகள் எல்லாத்திலையும் பாரு, உலகம் பூரா பாரு, சின்ன புழு பூச்சிலேன்னு ஆரம்பிச்சு பசுபட்சி பூரா. அப்போ பிரம்ம தரிசனமாக ஞானத்தால சமாதானம் பண்ணிக்கிறது தவிர, பிரகிருதி இப்படிதான் இருக்கும். பிரகிருதி சௌமியமாவும் இருக்கும், பிரகிருதி கோரமாவும் இருக்கும். பிரகிருதி ஈஸ்வரனுடைய சக்தி. ஈஸ்வரன் எப்படி ஜெகத்தை நிர்வாகம் பண்றானோ, எப்படி அமைக்கிறானோ, எப்படி படைக்கிறானோ எல்லாம் அவனுடைய லீல. தாங்க முடியாத ஒரு காட்சி எதில் நடந்துட்டுதானாலும் அப்புறம் என்ன பண்றதுன்னா என்ன பண்ணுவேனே, உலகம் இப்படிதான் அவனுடைய லீல அப்படின்னு பார்க்கிறது தான். விஸ்வரூபம் பயங்கரமாவும் இருக்கு, விஸ்வரூபம் ஆச்சரியமாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு. விஸ்வரூபம் பயங்கரமாவும் இருக்குன்னா உலகத்தை பார்க்கிற திருஷ்டியை பத்தி சொல்றது அது. நமோ ஹரிகேசாயோபவீதிரே புஷ்டானாம் பதயே நமஹ. ஹரிகேசாய உபவீதினே புஷ்டானாம் பதயே. ஹரிகேசாய, நல்ல கருத்த கேசம் உடையவர். அதுக்கு வியாக்கியானம் மெனக்கெட்டு பண்றார், நிறைக்கவே நிறைக்காதுன்னு பண்றார். ஏனால் எப்ப பார்த்தாலும் யுவா இல்லையா, விருத்தா சிஷ்யாக குரு யுவா. எதுல உட்கார்ந்துக்கிறவளா நிறைச்சதாடியா உட்கார்ந்துருக்கா. வயசான ரிஷிகள் எல்லாரும் உட்கார்ந்துக்கிறவர்கள் சிஷ்யார். இவர் மட்டும் என்னன்னா, இவர் மட்டும் என்ன வயசாகலையா, இவர் தானே முதல்ல உண்டானார். ஸ்வயம்பூன்னு பேரு அவருக்கு. ஆனால் ஸ்வயம்புவா உண்டாய் அவரை ஆசிரிச்ச மார்க்கண்டேயனே நித்திய யௌவனமா இருக்கு. அவரை ஒரே ஒரு நாள் பூஜை பண்ணிவிட்டு மார்க்கண்டேயன் நித்திய யௌவனமா இருக்கான் அப்படின்னா இவரா கழவரா போயிடுவார். தலை நிறைக்கவே நிறைக்காது, உடம்பு வந்து சுணுங்கவே சுணுங்காது, பல்லு விழவே விழாது, நித்திய யௌவன மூர்த்தியா தக தக தகன் 16 வயசு போல சந்தம் வயசு கைசோரே பிருத்தியானுகிரக காத்திரம்னு வைகுண்டத்துல வர்ணிச்சார். அதே போல நித்திய வைகுண்டத்துல பகவான வர்ணிக்கிறார். பரமேஸ்வரனும் நித்திய யௌவன மூர்த்தியாக இருப்பார். உபவீதினே தக தக தகன் அந்த அழகான விசாலமான பொன் மேனிக்கு ஏத்த ஒரு பூணல் போட்டு போறான் அழகா. உபவீதினே, நோஞ்சானா இருக்க மாட்டாரா. புஷ்டானாம் பதயே நம, நல்ல புஷ்டியா இருப்ப. எலும்புந்தோலுமா உட்காந்துருக்க மாட்டார். பிச்சைதான வாங்கி சாப்பிட்டாரு, சாப்பிடலையோ சாப்பிடலையோ தெரியாது, எல்லாத்தையும் பூதகணங்களே சாப்பிட்டுட்டு போயிடுறது. அதனால இழைச்சிருப்பார் நினைச்சுக்காதே. புஷ்டானாம் பதயே, நல்ல புஷ்டியா தின்னு சம்மணனாங்கஹான்னு சொல்றாரே, அதுபோல அழகான ஒரு திருமேனி உடையவராக இருப்பார்.
நமோ பவஸ்ய ஹேத்யை ஜகதாம் பதயே நமஹ. நமோ பவஸ்ய ஹேத்யை, சம்சார விஷவிருட்சத்துக்கு சரியான கத்தி அவர்தான். கத்தின்னு தமிழ்ல சொல்றோமே, அது ஹேத்திங்கிற சம்ஸ்கிருத பதத்துல வந்திருக்கோ என்ன. ஹேத்தி அப்படின்னா ஆயுதம். எதுக்கு ஆயுதமா வர்ணால்? பவஸ்ய சம்சாரத்துக்கு. ஞானாசினா, ஞானமாகிய கத்தியினால சம்சார விருட்சத்தை வெட்டி தள்ளி விட்டு சர அதிபாரம், இந்த வழியை தாண்டி போ அப்படின்னா ஞானமாவும் ஞானப்பிரதனாவும் பரமேஸ்வரனே இருக்கிறதுனால நமோ பவஸ்ய ஹேத்யை ஜகதாம் பதயே நம. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். ஆபேட்சியமா அதற்கு ஈஸ்வரன் இருக்கார், இவர் சர்வேஸ்வரன். நமோ ருத்ராஜா தாவினே க்ஷேத்ராணாம் பதயே நமஹ. நமோ ருத்ராய, எல்லாரையும் ரோதனத்திலிருந்து ஓடாதபடி பார்த்துக்கிறார் அப்படிங்கிறதுனால. ருத்து அப்படின்னா ரோதனம், துக்கம். அதை திராவயத்தி, விரட்டி விடுறார். துக்கமே எல்லாருக்கும் இல்லாம காப்பாத்துறார். யாரா இருக்கலாம், யாரையும் அவர் விரட்டுறது இல்லை, அவ வாழ்ந்து துக்கத்தை விரட்டி விடுறார். யாராவது ஏன்னு வரும்போது, கோவிலுக்கு வரும்போதே அழுதுண்டு வருவா, திரும்பி போகும்போது சிரிச்சுட்டே போ. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் முறை விபூதி கொடுப்பா, அது கிட்டுண்டதுமே சிரிப்பு வந்துடும். திரும்பி போகும்போது சிரிச்சுட்டே போவா. என்ன பண்ணிவிட்டார் இவனால்? ருதம் திராவயத்தி, அவளுக்கு இருந்த ரோதனம் துக்கத்தை திராவயத்தை விரட்டி விட்டா. ஒவ்வொருத்தரும் அம்மாட்ட குழந்தை என்ன பண்ணும், அம்மா பார்த்தாலே ஒரு அழுக வரும் அதுக்கு. அப்பாட்டு என்ன மும்மரமா விளையாடிண்டா இருந்தது. சாயங்காலம் ஆச்சுன்னு அம்மா சித்த திண்ணையில உட்காண்டா, அது விளையாட்டு விட்டுட்டு அங்கே அம்மா அப்படிங்கிறது. ஏண்டா கண்ணு, நான் காலமே விழுந்துட்டேன், காலமே விழுந்ததுக்கு இப்ப அழுவானே. நான் ஆறுதல். எங்க விழுந்த, எங்க அடிபட்டது, எங்க விழுந்த, அங்க அங்க போய் தரையில இப்படி தட்டணும், அடிச்சு அடிச்சு. ஏன் அங்க இல்ல, இங்க வேற இடத்துல சொல்லும். அது விழுந்த இடத்தையும் அடிக்கணும், அதுக்கு எங்க அடிபட்டதோ அங்கேயும் அப்படின்னு ஊதணும். ஊதியாச்சுன்னா மறுபடியும் ஓடிவிடும் விளையாட்டு. பிறந்ததுலேருந்து இந்த ஆறுதலை எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த ஆறுதலை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நமக்கு பழக்கமா போயிட்டனாலதான் பொதுவா துக்கம் விசாரிக்கிறதுன்னு வச்சிருக்கா. கல்யாணம் விசாரிச்சாலும் விசாரிக்காத போனாலும், என்ன பிடிக்காத்தனை இருந்தாலும், என்ன சண்டை இருந்தாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தாலும், ஆனா இதை மட்டும் அவசியம் விசாரிக்கும். உத்தராத்துல ஒருத்தர் காலம் ஆயிட்டானா நமக்கு அவளுக்கு சம்பந்தம் ஆனா வேணும் அப்படின்ட்டு இருந்தா அவன் அப்புறம் அசுரம் தான், ராட்சசன் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் பிடிக்காத்தன இருக்கட்டும், ஒருத்தர் காலம் ஆயிட்டா கல்யாணத்துக்கு போகாத போ, போயிட்டானா உடனே மனசு மாறணும், விசாரிக்கணும். மரணாந்தானி வைராணி அப்படின்னு ராமபிரானே சொல்றார் விபீஷணனுக்கு. ஏன் அப்படின்னா ஆறுதல் இல்லாத போன பித்து பிடிச்சு வேணும். அந்த விசாரிக்கிறது 4 பேர் விசாரிச்சு, 4 பேர் ஒரு அல்ப மனுஷனுக்கு அல்ப மனுஷன் விசாரிச்சாலேயே ஆறுதலா இருக்கு அப்படின்னா, பரமேஸ்வரன் இந்த அபயகஸ்தத்தோட விசாரிக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு போனா நமக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அதனால எங்கதான் நமக்கு துக்கம் இருக்கட்டும், யார் நம்மளை வெய்யட்டும் திட்டட்டும், சேர்த்த நேரம் ஓடி வந்து கோலாகலம் வாசல்ல உட்கார்ந்து என்ன அப்படியா ஏதாவது நடந்துட்டு போட்டு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிம்மதி பகவானுடைய சரணம், குரு சரணம், இதுதான் தேடி வரோம். அவர் ருத்ராயே ரோதனங்கள் எல்லாவற்றையும் திரவிக்கும்படியாக பண்ணிடுவார். ஆததாவினே, ஆததம்னா விஸ்தாரமான வில்லு வச்சிருக்கிறார். நாணேற்றப்பட்டதான விஸ்தாரமான வில்லாலே அவனம் பண்றார், காப்பாத்துறார். இவர் கையில உள்ள ஒரு வில்லு விஸ்தாரமான வில்லு, அதனால நம்மளை காப்பாத்துறார். க்ஷேத்ராணாம் பதயே நமஹ. க்ஷேத்திரம் அப்படின்னா அவரவர்களுடைய வீடு மனை வயல் எல்லாத்துக்கும் க்ஷேத்திரம்னு பெயர். அதுக்கெல்லாம் பதி. இது என்னுடைய வீடு, அது உன்னுடைய வீடுனாலும் ஈஸ்வரன் சிரிப்பாங்கிறார்.